வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க போறோம்னா, ஒரு லவ் த்ரில்லர் ஸ்டோரி. அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அது இன்னைக்கு வந்து என்னுடைய சோஷியல் மீடியாவில் நான் பார்க்கும்போது அது எனக்கு பட்டுது. அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது வந்து இப்போலாம் கிடையாது, ரொம்ப பழைய விஷயம். அது எப்படின்னா இயர்லி 1900 முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேசின மாதிரி நம்மளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க தான் இப்போது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து சுதீப் அண்ட் உதயா. அவங்க தான் இனிமேல் வந்து நம்மளுக்கு வீடியோ எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த டாபிக் உள்ள போகலான்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி வந்து அதே மாதிரி சொன்ன மாதிரியே வந்து 1900க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அது வந்து யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜில் நடந்த ஒரு விஷயம். அது வந்து ஒரு த்ரில்லர் லவ் ஸ்டோரி. அந்த லவ் ஸ்டோரியில் வந்து காமனாக நம்ம ஹியூமன்ஸ் எப்படி ஒரு லவ் வந்து அஃபெக்ஷன் ஆகி அதை வந்து லைஃப் லாங் கொண்டு போகிற வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து அந்த பொண்ணுக்காக வந்து போராடி ஆகணும். ஆனால் இதில் வந்து அப்படியே ஆப்போசிட். என்னன்னா இதில் வந்து பொண்ணு தான் வந்து பையனுக்காக வீட்டில் போய் எல்லாமே பேசி கை கூடுற நேரத்தில் வந்து அவங்க அம்மாவோ அவங்க அப்பாவோ வந்து அந்த லவ்வுக்கு சம்மதிக்காதனால இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா அவங்க 2 பேரும் வந்து காலேஜ் மேட்டு. சடன்லி வந்து அவங்க வந்து மீட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு காலேஜ் பிளேஸில் வந்து பண்ணும்போது 2 பேருக்குமே வந்து ஒரு லவ் அஃபெக்ஷன் ஆகி அதை வந்து வீட்டில் சொல்லும் போது வீட்டில் ஒத்துக்கல. இப்போ அந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா, ரீசெண்டாக வந்து அவங்களுடைய லவ்வர் வந்து அந்த ஒரு பிக் கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துருக்காங்க. இறக்கும் போது என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மன உடைச்சல் தாங்க முடியாம வந்து அன்னைக்கு அவங்க போட்டுட்டு இருந்தது ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அந்த ஒரு மன உடைச்சல்லே வந்து அவங்க ஒரு ரூம்ல போயிட்டு லாக் பண்ணி அந்த ரூம்லயே இருந்திருக்காங்க. அந்த ரூம்ல இருக்கும் போது என்ன இருக்குன்னா, சடன்லி மிஸ்டோரிஸா ஏதோ ஒரு யாருன்னு தெரியல, ஆனா அவங்கள வந்து யாரோ கொன்னுட்டு இதுக்கப்புறமா தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாபிக்கே வரப்போகுது. அதுவும் இந்த காலேஜில். இது நான் என்ன எதுக்காக நான் இதை நான் சொல்ல வரேன்னா, ஒரு லவ் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது நீங்கள் வந்து ஒழுங்காக பண்ணணும், உண்மையாக பண்ணீங்கன்னா இது வந்து யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளமாகவே அமையாது. லவ்ன்றது ஒரு ஒன் அண்ட் ஒன்லி அது ஒரு எமோஷ்னல் தான். அந்த எமோஷனல் நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணுற விதம் தான் வந்து ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ இருக்க வேண்டிய ஒரு பொறுப்புன்னு நான் சொல்லுவேன். அந்த பொறுப்பை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகாத ஹியூமனே யாருமே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டு எப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மணி தான் இப்போதைக்கு ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஆனால் அப்போவே வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹார்ட் டாக் மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. லவ்ன்றது ஒன்லி ஒரு எமோஷ்னல் தான். அந்த எமோஷன் நீங்கள் கரெக்டாக கன்வே பண்ணிங்கன்னா எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கலாம். அந்த லவ் ஒரு புனிதமானதை மட்டும் நீங்கள் யாருக்கு கெடுத்துடாதீங்க. அந்த மாதிரி இங்கே ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இது வந்து ஆக்சிடென்ட்னால தான் நடந்திருக்கு. அவங்களுடைய மெமரிஸ்னால அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் அவங்கள கொன்னது யாருன்றது இன்னி வரைக்குமே தெரியல. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இன்சிடென்ட் வந்து எப்போ நடந்ததுன்றது முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது வந்து கரெக்டாக 1900க்கு முன்னாடி எப்போனா 1854 அப்போ தான் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவங்க சாதாரணமான ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால இந்த லவ் வந்து எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். இந்த மாதிரி வந்து நம்ம லவ் பண்ணுறோம், அடுத்து நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு ஜாப் போகிறோம் அப்படின்றப்போ வீட்டில் வந்து அப்போ அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு பேக் த்ரூவாக ஏதாவது ஒன்று தேவைப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எதுவுமே கை கொடுக்கல. அவங்க வீட்டில் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்காததுனால வந்து வீட்டில் ஒத்துக்காதனாலே வந்து திரும்பவும் வந்து அந்த லவ்வை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இந்த லைஃப் வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஹோப்போடே வந்து அந்த லவ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து அவருக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி அந்த ஒரு டிப்ரெஷனில் வந்து உள்ளே போனவங்க எதனால் இறந்தாங்கன்றது இன்னி வரைக்குமே அங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை. அதனால
ஒரு நியூ பிளேஸ் நான் உங்களுக்கு இப்போது சொல்ல போகிறேன். அதில் தான் வந்து அவங்க மீட் பண்ணிக்கிட்டது எல்லாமே. அது வந்து இந்த காலேஜோட டெரஸ்டில் இருக்குது அந்த ஒரு இது. அதில் வந்து ஆடிட்டோரியம் சொல்லுவாங்க, பிரெட் ஹால் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் தான் வந்து இவங்க 2 பேரை மீட் பண்ணிக்கிட்டது எல்லாமே. அப்போது இவங்க 2 பேரை வந்து லவ் பண்ணது எல்லாமே அங்கே தான்றப்போ அந்த ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றதே வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த லவ் வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாதது அப்படின்றத வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டரிஸான விஷயம்னா, அவங்க அது இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள வீட்டில் தான் வந்து அதெல்லாம் நடக்கும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் தப்பு. அவங்களோட வீட்டில் நடக்காமல் அந்த காலேஜில் தான் ஃபுல் மிஸ்டரிஸும் நடந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அது வந்து உணர்ந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணவும், அந்த பிரின்சிபல் வந்து இதை நம்பவே இல்லை, இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வர அது வந்து என்னன்ட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பிரின்சிபல் வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் அது அந்த சம்டைம்ஸ் வந்து அந்த ஏதோ அந்த அந்த ஹாலை வந்து கிராஸ் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீல் என்னன்னா, அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு கோல்டஸ்டான ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீல் வந்து என்னன்னா, அது அந்த ரூமை கிராஸ் பண்ணும்போது ஒரு அந்த இடத்துல மட்டும் குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியில் இருக்கும்போது மட்டும் நார்மல் வெதர் இருக்குது, நார்மல் கிளைமேட் மாதிரி அப்படின்றப்போ இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரூம் பக்கம் போகும்போது யாரோ நடக்கிற மாதிரி, யாரோ வந்து முணுமுணுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த டோர் க்ளோஸ் ஆகுது, டோர் ஓப்பன் ஆகுது, அதெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் மட்டும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த பிரின்சிபலுக்கு. அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சொல்லும் போது இப்போதைக்கு அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் அந்த சைட் போகக்கூடாது அப்படின்றதுனால. அதனால மட்டுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அந்த யூஎஸ் காலேஜ் அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேட்லாம் யாரும் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கும் மேற்பட்டவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க இறந்ததோ வீட்டில், ஆனால் எதனால இறந்தாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களோட ஆத்மா எதனால வந்து காலேஜில் உலாவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது யாராலையும் இன்னி வரைக்குமே அது ஒரு மிஸ்டரிஸாக தான் இருக்கு. ஆனால் இதில் ஒன்று மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு அஃபெக்ஷன் தான், இது ஒரு ஃபீலிங்ஸ். இந்த ஃபீலிங்ஸை வந்து ஒரு நல்ல முறையில் கன்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால யாருமே சாகக்கூடாது, சாக வேண்டாம், இது ஒன்று போச்சுன்னா போனது தான், உங்களுக்கான லைஃப் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு எமோஷனல் தான். அந்த எமோஷன் நீங்கள் கனெக்ட் பண்ணுற விதம் தான் வந்து லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் இறந்தது இந்த லவ்வால் தான். அந்த ஒரு லவ்வை மட்டும் கன்வே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து லைஃப்பில் பெரிய கிங்குன்னே சொல்லுவேன். ஏன்னா வந்து இதனால நிறைய பேர் இறந்தவங்களும் இருக்காங்க, அந்த இறந்தவங்களால நிறைய பேர் வந்து டார்ச்சர் அப்படியும் இருக்காங்க. அதை வந்து நான் இங்கே கன்வே பண்ணுறேன்னா, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நிறைய. அது வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நிஜமாவே இந்த உலகத்தில் வந்து பேய் இருக்குது, பிசினஸ் இருக்குன்றத அது ஒரு வாட்டி அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த விளாக் வந்து அவங்களுடைய உயிர் அங்கே பணைய வச்சு தான் எடுக்கிறாங்க. அதுக்கான முன்னாடி வந்து நீங்கள் பண்ணுற இந்த சூசைடு, ஆக்சிடென்ட், இதுதான் வந்து அங்கே ஒரு ரீசனாக இருக்குது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிரே வுல்ஃப் அண்ட் சிம்பிளி சரத் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட யூடியூப் சேனல்ஸில் நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறைய கோஸ்ட்டை பார்க்குறாங்க. அதனால் லவ்னால உங்களுடைய உயிரை வந்து நீங்கள் பறிச்சுக்காதீங்க. அதனால் இது ஒரு லவ்வு. இது வந்து ஒன்று லவ்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுடைய மெமரிஸால தான் வந்து வாழ முடியும். ஒருவேளை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ஒரு உண்மையான மனசு, உங்களுடைய பாசம் அதுக்காக இல்லாமல் வெறும் மணிக்காக மட்டுமே உங்ககிட்ட இருக்காங்கன்னா உடனே நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கிட்ட தள்ளி வந்துடுங்க. அதுதான் உங்களுடைய லைஃபுக்கு வந்து நல்ல விஷயம். ஏன்னா அதுக்காக மட்டுமே இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அவங்கள வந்து விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்றத அர்த்தம். அதுக்காக ஐயோ போயிட்டாலே அப்படின்ட்டு நீங்கள் வந்து இருக்காதீங்க. அவ போயிட்டான்றதுனால உங்களுடைய லைஃப்பை நீங்கள் மறைச்சிக்காதீங்க.
அவங்க போயிட்டாங்கன்னா உங்களுக்கு லைஃப்ல என்ன நிறையவே இருக்கு, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. உங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுடைய தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய லைஃப்பை பாருங்க, உங்களுடைய லைஃப்பை பாருங்க. லவ்னால நீங்க உங்களுடைய லைஃப்பை நீங்க மறைச்சிக்காதீங்க. லவ்வே உங்களால உண்மையா பண்ண முடியும் அப்படின்னு நான் மட்டுமே பண்ணுங்க. இதை நான் பொண்ணுங்களுக்கும் சொல்றேன், பசங்களுக்கும் சொல்றேன். உண்மையா பண்ணணும்னா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இவங்களோட லைஃப்ல அது நடந்திருக்கு. இவங்க லைஃப்ல வந்து வெறும் காசுக்காக வேற எதுவும் இல்லை. அவருடைய லவ்வர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதனாலே இவங்க அந்த டிப்ரெஷன்ல போயிட்டு இறந்துட்டாங்க. அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் எலிசபெத் அவங்க பேரு. அவங்க தான் வந்து இந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு மெயின் ஹீரோயின் மட்டும் நான் சொல்லுவேன், நான் மெயின் ஹெட். ஆனால் இந்த ஸ்டோரி நான் படிக்கும் போது சரி இந்த ஸ்டோரி நம்மளுடைய கண்ணுக்கு இப்போதான் மாட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்து. தயவு செஞ்சு லவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகே, இதோட நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. பாய்.